ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டூ தி ஃபுட்பால் ஓடசி தமிழ். நம்ம மான்செஸ்டர் யுனைட்டட் வெர்சஸ் செல்சி ஒரு இம்பார்டன்ட் மேட்ச் ஃபார் மேன் யுனைட்டட் அண்ட் வெரி இம்பார்டன்ட் மேட்ச் ஃபார் ரூபன் ஆமரிம். இத வந்து நம்ம சொல்லியே ஆகணும். பிகாஸ் ஃபர்ஸ்ட் 5 மேட்சஸ்லயே நம்ம வந்து டாப் 3 டீம்ஸ நம்ம வந்து ஆல்ரெடி ஃபேஸ் பண்ணிட்டோம். அதாவது லிவர்பூல் இல்லாம நான் சொல்றேன். டைட்டிலுக்கு காம்பீட் பண்ணக்கூடிய ஒரு டாப் 3 டீம்ஸ் மேன் சிட்டி, ஆர்சனல், செல்சின்னு இவங்க 3 பேரையும் நம்ம வந்து வரிசையா ஃபேஸ் பண்ணிட்டு வரோம். ஃபர்ஸ்ட் 5 மேட்சஸ்லயே. இத புரிஞ்சுக்காம நெறைய ஃபேன்ஸ் வந்து அமரிம் வந்து சாக் பண்ணுங்க. அவனோட பெர்ஃபார்மன்ஸ் சரியில்ல. கோலே ஸ்கோர் பண்ண மாட்றோம். நெறைய கோல் கன்சீட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய வந்து ட்வீட்ஸ், சோசியல் மீடியால மெசேஜஸ் எனக்கு காமெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு நெறைய வந்துகிட்டு இருக்கு. ஏன் ப்ரோ? என்ன எனக்கு என்ன எனக்கு புரியல. டாப் 3 டீம்ஸ் ப்ரோ. செல்சிலாம் பார்த்தீங்கன்னா 2 பில்லியன் ஸ்குவாட் வச்சிருக்காங்க. அண்ட் ஆர்சனல்லாம் பார்த்தீங்கன்னா சீசனுக்கு சீசன் 5 டூ 6 பிளேயர்ஸ் சைன் பண்ணிட்டு இருக்காங்க. மேன் சிட்டி உங்க எல்லாருக்குமே தெரியும். அன்லிமிட்டட் பட்ஜெட், ஆயில் மணி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லுவாங்க. இவங்க கூட காம்பீட் பண்ணோம் அப்படின்னா, ஒரு ப்ராப்பர் வேல நம்ம காம்பீட் பண்ணோம் அப்படின்னா, ரூபன் ஆமரிம் இஸ் த பெஸ்ட் மேனேஜர் அண்ட் இது வந்து இந்த ப்ராசஸ் வந்து ஸ்லோவா தான் போயாகும். பிகாஸ் ஏன் அப்படின்னா, நம்மளோட டார்கெட் 2028 டூ 29 இந்த சீசன்ல தான் நம்மளோட டைட்டில் டார்கெட்டே இருக்க போகுது. ஸோ ஒரு 1, 2 வருஷம் வந்து கொஞ்சம் அமைதியா தான் போகும். நம்ம வந்து மிட் டேபிள்ல தான் இருப்போம். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து டாப்ல போவோம். பட் இந்த வருஷம் சர் ஜிம் ராட்க்ளிஃப் நம்மளோட ஓனர் கரெக்ட்டா சொல்ட்டான் ரூபன் ஆமரிம் கிட்ட. யுசிஎல்ல ஃபினிஷ் பண்ணல அப்படின்னா, ரூபன் ஆமரிமோட கரியர் வந்து ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். நிறைய நியூஸஸ்லாம் வந்துட்டு இருக்கு. பட் அதெல்லாம் இல்ல. இது வந்து லாங் டெர்ம் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல நம்ம ரூபன் ஆமரிம் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, மத்தாயஸ் குன்யா அண்ட் மேசன் மவுண்ட் 2 பேருமே செல்சியோட ஃபேஸ் பண்றதுக்கு நம்ம ஸ்குவாட்க்கு வந்து அவைலபிள். ஸோ இது நல்ல நியூஸ். பிகாஸ் இந்த 2 பேருமே இல்லாம மேன் சிட்டில நம்ம அவுட் ஆஃப் பொசிஷன்லயும் சரி, இந்த பொசிஷன்லயும் சரி நம்ம வந்து ரொம்ப ஹர்ட் ஆனோம். ஸோ இது 2மே ஒரு நல்ல விஷயம். ஸோ இதனால நம்மளோட டாக்டிக்ஸ் வந்து கொஞ்சம் மாறுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ப்ரூனோ பெர்னாண்டஸ நம்ம லாஸ்ட் வீடியோ டாக்டிக்கல் வீடியோல வந்து ஆமரிம் இதெல்லாம் பண்ணா நல்லா இருக்கும்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோல ரூபன் ஆமரிம், ப்ரூனோ பெர்னாண்டஸ அட்டாக்கிங் மிட்ஃபீல்ட்ல போட்டு, இங்கிட்டு உகாத்தே அண்ட் மெய்னோ 2 பேரையும் ப்ளே பண்ண வைக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன். அது வந்து இப்ப மாறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன் அப்டின்னா, மத்தையாஸ் குன்யா ரிட்டர்ன் ஆயிருக்கான். பட் இருந்தாலும் நம்மளோட டாக்டிக்ஸ் வந்து மாறப்போறதில்ல. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம 800 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணி, அத பாஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். ஸோ தேங்க் யூ ஆல் ஃபார் தட். இது வந்து ரொம்ப பெரிய அச்சீவ்மென்ட்டா நான் பார்க்குறேன். என்னடா நீ 5K ரீச் பண்ண மாரி சொல்ற, 10K ரீச் பண்ண மாரி சொல்ற அப்டின்னா, 800ங்கிறது ரொம்ப பெரிய நம்பர் என்ன பொறுத்தவரைக்கும். ஸோ தேங்க் யூ ஆல் ஃபார் தட். ஸோ 1Kக்கு இன்னும் ரொம்ப தூரத்துலலாம் இல்ல. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். ஸோ நீங்க பார்க்குற 60% வந்து சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா, நம்ம இந்நேரம் 3K, 4K போயிருக்கலாம். நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்றீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஸ்ட்ரெய்ட்டா இந்த மேட்சோட டாக்டிக்ஸ்குள்ள நம்ம போயிரலாம். ஸோ நம்மளோட டாக்டிக்கல் போர்ட் இங்க ரெடியா இருக்கு. இது வந்து லாஸ்ட் மேட்ச் வந்து மேன் யுனைட்டடோட ஸ்டார்ட்டிங் லெவன தான் இங்க போட்டுருக்கேன். இந்த மேட்ச்ல நம்ம வந்து என்ன சேஞ்சஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். அஃப்கோர்ஸ் செல்சி வந்து மேன் யூனி கூட ஸ்டார்ட் பண்ண இதுவுமே வந்து இங்க இருக்கு. ஸோ அதுவுமே நம்ம பார்க்க போறோம். அண்ட் ஆல்சோ சப்ஸ்டிடியூஷன்ஸ்ல நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ண போறேன் அப்டின்னா, பயந்திர தூக்கி வெளில போட்டு சயன் லெமன்ஸ உள்ள வைக்கணும். வேற வழியே இல்ல. நீங்க எதுக்கு அப்புறம் லெமன்ஸ் வாங்குனீங்க? வாங்காமயே இருந்திருக்கலாமே அப்படிங்கிற மாரி இருக்கு. அண்ட் இன்னொரு சேஞ்ச் நான் என்ன பண்ணணும்னு விரும்புறேன்னா, ப்ரூனோ பெர்னாண்டஸ அட்டாக்கிங் மிட்ஃபீல்ட்ல போட்டுட்டு, அமாட் டியாலோவ வெளியில உட்கார வச்சுட்டு, மெய்னூவ சென்ட்ரல் மிட்ஃபீல்ட்ல போடணும். இப்படி பண்றதுனால உங்களுக்கு வந்து புகாத்தே அண்ட் மெய்னோ அந்த 2 பேருக்குமே உள்ள அந்த ஸ்பேஸ் வந்து நெறையா இருக்கும். நீங்க வந்து பாஸ் பண்ணலாம் மிட்ஃபீல்டுக்குள்ள. ப்ரூனோ பெர்னாண்டஸ் இருக்கும்போது ப்ரூனோ பெர்னாண்டஸ் வந்து ரோம் பண்ண போயிரும். ஸோ யூ கான்ட் பாஸ் பிட்வீன் யுவர் சென்ட்ரல் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் அண்ட் யுவர் சென்ட்ரல் மிட்ஃபீல்டர். ஸோ இந்த கேப் வந்து உங்களுக்கு இருக்கணும் கண்டிப்பா. சென்ட்ரல் மிட்ஃபீல்ட் அண்ட் சென்ட்ரல் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்ட் பார்ட்னர்ஷிப் வந்து ரொம்பவே நல்லா இருக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாம, மஸ்ராவி எனக்கு தெரிஞ்சு ரூபன் ஆமரம் என்ன பண்ணுவான்னு நான் சொல்றேன். ரூபன் ஆமரம் எனக்கு தெரிஞ்சு லூக் ஷாவ வெளில உட்கார வச்சுட்டு, லெனியோரவ லெஃப்ட் சென்டர் பேக்ல விட்டுட்டு, மஸ்ராவிய ரைட் சென்டர் பேக்ல வச்சுருவான். அது மட்டும் இல்லாம அமேட் டியாலோவ ரைட் விங் பேக் யூஸ் பண்ணுவான். பேட்ரிக் டோகு லெஃப்ட் விங் பேக். இது நடக்கும். அப்படி இல்லாம ப்ரூனோ பெர்னாண்டஸ் வந்து மறுபடியும் சென்ட்ரல் மிட்ஃபீல்டுக்கு போயிட்டு, நம்ம கூனியா மறுபடியும் இங்க வந்துருவான். ப்ரூனோ பெர்னாண்டஸ் வந்து இங்க வந்துருவான். ஸோ இது நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு கூனியா வந்து சப்ஸ்டிடியூட்ல வரதுக்கு நெறைய சான்ஸ் இருக்கு. ஏன்னா இன்ஜூரில இருக்கான். அதுவரைக்கும் நம்ம ப்ரூனோ பெர்னாண்டஸ் வந்து இங்க நம்ம நம்பர் 10ல ப்ளே பண்ணுவான். அண்ட் செஸ்கோ இங்க இருக்கான். இல்லன்னா இன்னொன்னு கூட நடக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம பெஞ்சமின் செஸ்கோ வந்து வெளில போயிருவான். அண்ட் கூனியா வந்து நம்பர் 9க்கு வந்துருவான். இது வந்து எப்படி இருக்கும்னா, கூனியா கீழ இறங்கி, அப்புறம் ப்ரூனோ பெர்னாண்டஸ் அண்ட் எம்புமோ இந்த 2 பேருமே மேல இருப்பாங்க. ஸோ இது வந்து நான் சொன்ன மாரி 3-5-2 அந்த ஃபார்மேஷன்ல இருக்கும். ஸோ இது நடக்கிறதுக்கு கூட நெறைய சான்ஸஸ் இருக்கு. என்னைய பொறுத்தவரைக்கும் என்னோட ஃபார்மேஷன்ல நான் என்ன சொல்றேன் அப்படி ஃபர்ஸ்ட் இத பத்தி நம்ம பார்த்துரலாம். பிகாஸ் சனி லெமன்ஸ் டெபு நீங்க வந்து மேன் யுனைட்டட் ஓல்ட் ட்ராஃபோர்ட்ல நடக்குது. உங்களோட நியூ பிளேயர் வந்து டெபு பண்றதுக்கு நல்ல சான்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் திபோ கோர்த்தா அப்படின்னு சொல்றதுக்கு நெறைய சான்ஸ் இருக்கு. ஸோ அவன் ஸ்டார்ட் பண்ணியே ஆகணும். மத்தையாஸ் டிலிக்ட், லெனியோரோ அண்ட் மஸ்ராவி சான்ஸே கிடையாது. இந்த லாஸ்ட் சீசன் வந்து இவங்க தான் வந்து நெறைய ஸ்டார்ட் பண்ணாங்க. டிலிக்ட்டோட இடத்துல வந்து மக்வைர் ஸ்டார்ட் பண்ணான். ஸோ டிலிக்ட், யோரோ அண்ட் மஸ்ராவி இந்த 3 பேரும் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு டீசென்ட்டான ஒரு பாசிங் ரேஞ்ச் உங்களுக்கு இருக்கும். ஏன் அப்படின்னா, நெறைய வாட்டி நீங்க பார்த்திருப்பீங்க. யோரோ வந்து இங்க முன்னாடி இங்க வந்துருவான். அண்ட் மஸ்ராவி இங்க வந்துருவான். அதாவது டியாலோ இருக்கிற இடத்துக்கு வந்துருவான். டியாலோ மேல போயி இந்த இடத்துல இருப்பான். அண்ட் எம்பூமோ இந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்கும். அவனால இங்கேயே ஓவர்லேப்பும் பண்ண முடியும். இந்த கட் இன்சைடும் பண்ண முடியும். இவன் கட் இன்சைட் பண்ணும்போது டியாலோ கேன் ஓவர்லேப். ஸோ
ஸோ இந்த மாரிலாம் நடக்கிறதுக்கு நெறைய சான்ஸ் இருக்கு. அண்ட் கூனியா சென்டர்ல இருந்துகிட்டு அவன் வந்து அந்த பால் கேரியிங் மூவ்மெண்ட் வந்து கூனியா கிட்ட ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ கூனியா வந்து பால் கேரி பண்ணிட்டு இங்க ஷாட் அடிக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. இல்ல அப்டின்னா பால் கேரி பண்ணிட்டு ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் கீழ வருவான். இவன்கிட்ட வந்து கட் அண்ட் சைட் பாஸ் குடுத்துட்டு, ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் எம்புமோக்கு பாஸ் குடுத்து, எம்புமோ கேன் ஸ்கோர் கோல். ஸோ இதெல்லாம் நடக்கிறதுக்கு நெறைய சான்ஸ் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அமோரிம் வந்து இந்த இந்த ஸ்ட்ரக்சர் தான் யூஸ் பண்ணுவான். அண்ட் பேட்ரிக் டோகு ஆல்சோ ஓவர்லாப்பிங்லாம் பயங்கரமா இருக்கும் அவன்கிட்ட. ஸோ ஹி கேன் யூஸ் தட். பட் நான் என்ன நெனைக்கிறேன் அப்டின்னா, லெனியோரோ ரைட்ல வச்சுட்டு, மஸ்ராவிய ரைட் விங் பேக்ல வச்சுட்டு, பேட்ரிக் டோகு லெஃப்ட் விங் பேக் அண்ட் நம்ம ஏடன் ஹெவன உள்ள கொண்டு வரணும். மெய்னு அண்ட் உகார்த்தே இருக்கான் ஆல்ரெடி. அமேட்டியால வந்து சப்ஸ்டிடியூஷன்ல கொண்டு வந்துரலாம். அண்ட் ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ், எம்புமோ அண்ட் கூனியா வந்து டாப் சென்டர் ஃபார்வர்ட் அண்ட் ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் வந்து சென்ட்ரல் அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர். ஸோ இந்த ஃபார்மேஷன் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாருக்கும் என்னைய பொறுத்தவரைக்கும். ஏன்னா, உங்களுக்கு ஏடன் ஹெவன் இருக்கான். ஏடன் ஹெவன் வந்து ஒரு நான் வந்து லாஸ்ட் வீடியோல சொன்ன மாரி ஏடன் ஹெவன் வந்து சென்ட்ரல் மிட்ஃபீல்ட்ல வந்து ஸ்டார்ட் பண்ண ஒரு பிளேயர். அதுக்கப்புறம் வந்து சென்டர் பேக்குக்கு தள்ளப்பட்டான் அகாடமிலேருந்து. ஸோ ஹி கேன் டூ யோரோ இந்த பக்கம் என்ன பண்ணுவானோ, அதே வந்து ஹெவன் ஹெவன் வந்து இந்த பக்கம் பண்ணலாம். லிசாண்ட்ரோ மார்டினோஸும் அதான் பண்ணுவான். சென்ட்ரல் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டுக்கு வந்து மெயினுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் குடுக்கலாம். அவன் வந்து ஓவர்லேப் பண்றதுக்கு. அண்ட் உகார்த்தே சென்ட்ரல் ஸ்பேஸ் எடுத்து அவன் வந்து பால் கேரியிங் எபிலிட்டி வந்து அவன் கொஞ்சம் பண்ணலாம். ஏன்னா, கவுண்டர் அட்டாக் வந்து ஆப்போசிஷன்ஸ் இன்கேஸ் வந்தாங்க அப்டின்னா, நீங்க வந்து ரீஸ் ஜேம்ஸ் இருக்காங்க. அண்ட் கைசேடோ இருக்கான். அண்ட் என்சோ பெர்னாண்டஸ் இருக்கான். இவங்களலாம் வந்து ஸ்டாப் பண்றதுக்கு உகார்த்தே வந்து நல்ல நல்ல ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு ஜாப் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான். ஸோ மெயினும் இங்க வந்துருவான். ப்ரூனோ பெர்னாண்டஸ் அட்டாக்கிங் மிட்ஃபீல்ட் பொசிஷன்ல வந்துருவான். அண்ட் கூனியா அண்ட் எம்பூமோ 2 பேருமே வந்து நல்ல ஒரு பிளேயர்ஸ். உங்க எல்லாருக்குமே தெரியும். அண்ட் மஸ்ராவி மிட்ஃபீல்ட்லயும் அவனால அந்த இடத்துல ஓவர்லோட் பண்ண முடியும். அண்ட் ஓவர்லேப்பும் அவனால பண்ண முடியும். ஸோ மஸ்ராவி கேன் டூ த ஜாப். ஸோ இதான் என்னோட ஒரு லைனப் என்னோட ஒரு டாக்டிக்ஸா இருக்க போது. அண்ட் லெனியோரோ ஹி கேன் டூ த ஜாப் ஹியர். ஸோ அண்ட் லெமன்ஸ் என்ன பொறுத்தவரைக்கும் ஸ்டார்ட் பண்ணியே ஆகணும். நீங்க வந்து ஒரு ஷார்ட் ஸ்டாப்பிங் கோல் கீப்பர் அப்படின்னு சொல்லி தான் வாங்கியிருக்கீங்க 20 மில்லியன் குடுத்து. ஸோ யூ ஹேவ் டூ டூ திஸ் இல்லன்னா அமோரியோட இதுதான். மஸ்ராவை வந்து சென்டர் பேக் பொசிஷன்ல கொண்டு வந்து இங்க வந்து இது பண்ணணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இதான் நடக்கும். இந்த மேட்சோட ரிசல்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒண்ணு நம்ம வந்து வின் பண்ணுவோம். ஒரு 2-1 ஒரு 3-1 இந்த மாரி ஒரு ஸ்கோர்ல வந்து நம்ம வின் பண்ணலாம். ஏன் அப்படின்னா, செல்சியோட நம்ம வந்து லாஸ்ட் ஒரு செவரல் சீசன்ஸாவே ஒரு நெறைய மேட்சஸாவே நம்ம வந்து லாஸ் பண்ணவே இல்ல. ஹோம் மேட்சஸ்ல. ஸோ அது நல்ல ஒரு மேட்ச் ஒரு நல்ல ஒரு மேட்ச் அப்பா இருக்கும். அண்ட் ஆல்சோ செல்சி வந்து வேர்ல்ட்ஸ்லயே ஒரு பெஸ்ட் ஸ்குவாட் வச்சிருக்காங்க. அதாவது பெஸ்ட் 11ன்னு சொல்ல மாட்டேன். பெஸ்ட் ஸ்குவாட் வச்சிருக்காங்க ஓவராலா. 2 பில்லியன் ஸ்குவாட்னா சும்மாவா? என்சோ பெர்னாண்டஸ், மைசஸ் கெய்சேடோ, ரீஸ் ஜேம்ஸ் அப்புறம் ரைட் பேக், லெஃப்ட் பேக்லாம் அவங்களுக்கு ஃபேக்ட்டா இருக்கு. பட் சென்டர் பேக்ல அவங்களுக்கு கொஞ்சம் இன்ஜுரி இருக்கு. அதனால தான் வந்து சால்பாவோ, அப்புறம் வந்து நம்ம இன்னொருத்தன் அடிப்ராவோ அவன வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது ஒரு ஒரு வர்த்தகனமான விஷயம் தான் செல்சிக்கு. பட் நம்மளுக்கு அப்படி கிடையாது. இத அண்ட் அவங்களோட பாமர் வந்து சொல்லவே தேவையில்ல. பாமர் ஹி இஸ் பீஸ்ட் அப்படின்னு சொல்லி ஆகணும். மேன் சிட்டிலேருந்து இங்க வந்ததுலேருந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா ப்ளே பண்ணிட்டு இருக்கான். ஸோ வி ஹேவ் டூ ஸ்டாப் ஹிம். நம்மளுக்கு எதிரா வந்து செல்சி வந்து அதிகமா நல்லா ப்ளே பண்ணது கிடையாது. அதாவது லாஸ்ட் செவரல் சீசன்ஸா. இந்த மேட்சும் நம்ம அதே மாரி நம்ம மெயின்டெயின் பண்ணோம் அப்டின்னா நல்லாருக்கும். ஸோ என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ இதான் என்னோட ஒரு பிரெடிக்ஷன்ஸ். உங்களோட பிரெடிக்ஷன்ஸும் நீங்க சொல்லுங்க. நல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா. அண்ட் உங்களோட தாட்ஸ், உங்க பிரெடிக்ஷன்ஸ், உங்களோட லைன் அப்ஸ் அப்புறம் நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அது எல்லாமே வந்து காமெண்ட்ல சொல்லுங்க. அதாவது நோ ஹேட் நோ ஹேட்ன்னு இல்ல. என்ன சொல்றது? எந்த ஒரு இதுவுமே கிடையாது. எந்த ஒரு லைனுமே கிடையாது. நீங்க இப்படிதான் பேசணும்னு சொல்லிட்டு. என்ன வேணாலும் நீங்க காமெண்ட்ல சொல்லலாம். அதுக்காக நீங்க எல்லா வேர்ட்ஸும் யூஸ் பண்ணாதீங்க. அது என்ன வேணாலும்னா, உங்களோட ஒப்பீனியன் என்ன வேணாலும் சொல்லலாம். ஸோ அதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன். ஸோ எஸ் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அன்டில் தென் லெட்ஸ் கீப் த பால் ரோலிங்.